அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருந்தார். தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவரது பிறப்பில் பலரும் மகிழ்ச்சி அடைவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை இன்று திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் வரைத்து அழைக்கின்றது. இறைவாக்கினர்களின் இறுதி இறைவாக்கினர் என்று சொல்லப்படுகிறவரும் தன் தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவரும், அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்கின்ற தாழ்ச்சியின் மனப்பான்மை உள்ளவருமான புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழா இன்றைய நாளிலே இந்த திருமுழுக்கு யோவானை போல நாமும் இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய அன்பின் சீடர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் சிறப்பாக பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறுவோர் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களிடத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தி உள்ளே. அதனாலும் திருமகளாகி எங்களுக்கு உள்ள மகிழ்வினை அருளை நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 49 உட்பிரிவு 1 முதல் 6 முடிய. தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பாரத் தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ரேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன். யாக்கோவை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாயிருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 139 பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளையெல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். என் எலும்பு உமக்கு மறைவானதென்று, மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுரையின் ஆழ்பகுதியில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கிறீர். பல்லவி. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இரண்டாம் வாசகம். இயேசுவின் வருகைக்கு முன்பே யோவான் போதித்து வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 22 முதல் 26 முடிய. அந்நாட்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாய் கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபில் இருந்தே இஸ்ரேலருக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார்.
அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கின்றீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு தான் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்காக வழியை செம்மைப்படுத்த அவர் முன்பே செல்வாய். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. எலிசபெத்துக்கு பேறு காலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர், எழுது பலகை ஒன்றை கொண்டு வாருங்கள், இக்குழந்தையின் பெயர் யோவான் எழுது என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மன வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இக்குழந்தையின் பெயர் யோவான். கிறிஸ்தியேசுவில் பிரியமான என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை இன்று புனித திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்ற தருணத்தில், திருமுழுக்கு யோவான், அவருடைய தாய், அவருடைய தந்தை, இவர்கள் இறைவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கக்கூடும்? இது உலகத்தில் பிறப்பு என்பதும் இறப்பு என்பதும் இயற்கையாக நாம் காணுகின்றோம். எத்தனையோ குழந்தைகள் பிறக்கின்றன. பிறப்பு என்பது ஒரு சாதாரண இயற்கையான நிகழ்வாக காணப்பட்டாலும், ஏன் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை இந்த அளவிற்கு கோலாகலமாக அன்னையாம் திருச்சபை கொண்டாட அழைப்பு கொடுக்கிறது? அன்னையாம் திருச்சபையிலே 3 நபர்களுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. ஒன்று அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழா, 3வது திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழா. மற்ற எவருடைய பிறப்பு பெருவிழாவை அன்னையாம் திருச்சபை கொண்டாடுவதில்லை. அப்படி ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு, அன்னை மரியாளுடைய பிறப்பு, இவர்களோடு இணையக்கூடிய தகுதியை எப்படி திருமுழுக்கு யோவான் பெற்றிருக்கின்றார்?
ஆக திருமுழுக்கு யோவானுக்கு இந்த சிறப்பு கிடைக்கிறது என்றால், இந்த திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர்களாகிய செக்கரியா, எலிசபெத்து இவர்களுடைய நிகழ்வு எப்படி இன்றைய அன்னையாம் திருச்சபையிலே ஒரு தனி சிறப்பு பெறுகிறது. பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வையில் யாரெல்லாம் சிறப்பு பெறுகிறார்கள் என்று காணுகின்ற பொழுது, ஆதி ஆகமத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். தொடக்க நூலிலே ஆபிரகாம், சாராள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதியர்கள் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாக இணைத்து கொண்டவர்தான் இவர். தன்னுடைய சந்ததி இல்லை என்ற மன வருத்தத்தோடு, அந்த மன வருத்தம் தன்னை தாக்கினாலும் ஆனால் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் தன்னை ஒருபொழுதும் அவர் குறைத்துக் கொள்ளுவதில்லை. ஆண்டவரோடு தன்னை இணைத்து கொண்டு இறைவனுடைய திருமுன்னிலையிலே தன்னை எப்பொழுதும் உண்மையுள்ளவனாக வாழ ஆரம்பித்தார். தன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஆண்டவரோடு பகிர்ந்து கொண்டார். இதன் அடிப்படையிலே விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவதற்கும், உன் சந்ததியை வானத்து விண்மீன்களைப் போலவும் கடல் மணல்களைப் போலும் நான் உருவாக்குவேன் என்று தந்தை கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை, விசுவாசம். எனவே இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை, விசுவாசம் கொண்ட தம்பதியர்கள் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார்கள். அது தொடக்க நூலிலே வாசிக்க கேட்கின்றோம். இரண்டாவது குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது சுவைக்கின் அன்னாள். இந்த தம்பதியர்களும் திருமணம் முடித்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தங்களுடைய நாட்களை கடந்து வருகின்ற பொழுது, அவர்களும் இந்த சமுதாயத்திலே பெற்றோர்கள் என்கின்ற நிலைமைக்கு உயர்த்தப்பட வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளை காண வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு இறைவனிடம் அவர்கள் வேண்டுவதையும் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே பார்க்கிறோம். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது சற்றும் தங்களுடைய விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் குறையாமல் சமுதாயம் அவர்களை ஏளனமாக பேசிக் கொண்டிருந்தாலும், அங்கே அவர்கள் ஆண்டவரோடு தங்களை இணைத்து கொண்டு நம்பிக்கையும் விசுவாசம் அவருடைய 2 கண்களாக ஆன்மீக பாதைக்கு பயணமாக இருந்ததினால் மீட்பரை பெற்றெடுக்கக்கூடிய அன்னை மரியாளை குழந்தையாக இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்று பெருவிழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர்கள் செக்கரியா, எலிசபெத்து. இந்த தம்பதியர்கள் கூட ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழ்ந்தவர்கள் தான். இவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையிலே ஒருபொழுதும் ஆண்டவரோடு இணையாமல் இருந்ததில்லை. மாறாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு தங்களை இணைத்து கொண்டு நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தாலும், திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பின் நிகழ்வினை காணுகின்ற பொழுது, கபிரியேல் தூதர் செக்கரியாவுக்கு இந்த செய்தியை கொடுக்கின்ற பொழுது, அங்கே செக்கரியா சற்று சந்தேகத்தோடு, எவ்வாறு ஆபிரகாம் சாராளுக்கு இந்த செய்தி கொடுக்கின்ற பொழுது சாராள் நகைத்தாளோ, அதே போல இங்கே செக்கரியா தன்னுடைய மகனுடைய பிறப்பின் செய்தி கேட்கின்ற பொழுது அவருக்குள் ஒரு யதார்த்தமான சந்தேகம் எழுகின்ற பொழுது, இறைவன் அவர் கொடுக்கின்ற வாக்குறுதி, உன் மகனை பெற்றெடுக்கின்ற வரையில் நீ கட்டப்படுவாய், பேசாமல் இருப்பாய் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். ஆக இறைவனோடு இணைந்து இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு தங்களுடைய நாட்களை கடந்து வருகின்ற இந்த ஒவ்வொரு தம்பதியர்களையும் இறைவன் ஆசீர்வதித்து இன்றைய காலகட்டங்களில் அன்னையாம் திருச்சபையில் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடினாலும், அவரை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய மகத்துவத்தையும் இன்றைய நாளிலே பேசப்படுகிறது என்றால், இறைவனோடு இணைந்ததினால் தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. நேற்றைய தினத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நல்ல மரம் நல்ல கனியை தரும், கெட்ட மரம் கெட்ட கனியை தரும் என்று வாசிக்க கேட்டோம். நல்ல மரமாகிய செக்கரியா, எலிசபெத்து நல்லதொரு கனியை ஈன்று கொடுத்திருக்கிறார்கள். அது எப்படி என்று நாம் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய செய்தி அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட உடனே அன்னை மரியாள் தன்னுடைய இடத்திலிருந்து ஐன்கரீம் என்கின்ற எலிசபெத் அவருடைய இடத்திற்கு வருகின்ற பொழுது, அதே தூய ஆவியினால் இந்த எலிசபெத் அம்மாள் ஆட்கொள்ளப்பட்டாள் என்று யோவான் சொல்லுகிறார்.
எனவே அன்னை மரியாள் வருகின்ற பொழுது, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்தொலி கேட்டவுடனே என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று என்று எலிசபெத் அம்மாள் சொல்லுகின்ற பொழுது, உண்மைக்கு உண்மையாக இறைவனோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதினாலும், இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக கடைபிடித்து வாழ்வதினாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருந்ததினால் இப்படி வாழுகிறவர்களைத்தான் ஆண்டவர் தன்னுடைய பராமரிப்பின் பாதுகாப்பிலே வைத்து வழிநடத்துவார். அதற்கு எலிசபெத் அம்மாள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகிறாள். அங்கே எலிசபெத் அம்மாள் ஆவியின் வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுகிறாள். எனவேதான் லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுவார், ஏதோ உம்முடைய வார்த்துளை கேட்டவுடன் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு எலிசபெத் அம்மாளும் செக்கரியாவும் ஆண்டவருக்கு பார்வையிலே மிகவும் தெளிவான தம்பதியர்களாக காணப்பட்டார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும், இயேசுவினுடைய வருகையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுடைய கருவறையிலே இருக்கிறார் என்று தெரிந்து மகிழ்ச்சியிலே பேருவகையால் துள்ளி குதிக்கிறார் என்றால், திருமுழுக்கு யோவான் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வருகைக்காக அவரும் காத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. எனவேதான் அவர் பிறந்த பிறகு தன்னுடைய பணி வாழ்வை இவ்வாறு ஆரம்பிப்பதையும் நாம் வேதத்திலே வாசி கேட்கின்றோம். எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் நீரினாலும் தண்ணீராலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவருடைய மிதியடிமாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன். அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும். ஆபிரகாம் தாழ்ச்சியோடு வாழ்ந்தார். சுவைக்கின் அன்னமால் தாழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். அன்னை மரியாள் தாழ்ச்சியோடு வாழ்ந்தார். இதோ திருமுழுக்கு யோவானும் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார் ஆண்டவருடைய முன்னிலையிலே. இதுதான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் ஆண்டவர் முன்னிலையில் எப்படி இருக்க முடியும் என்பதை வெளிப்படுத்துகிற நிகழ்வு. எனவே பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே இந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த திருமுழுக்கு யோவானுடைய பெயரை எந்த அளவிற்கு குடும்பத்தார் வேறு விதமான பெயரோடு எதிர்பார்த்தார்களோ, அவை அனைத்தையும் முறியடித்து விட்டு இறைவனுடைய திட்டம் எப்படி அங்கே நிறைவேற்றப்படுகிறது என்பதற்கு எலிசபெத் அம்மாள் இந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, கட்டோடு இருக்கின்ற செக்கரியா கூட எழுது பலகையை வாங்கி இக்குழந்தைக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று எழுதிய பிறகுதான் அவருடைய கட்டவிழ்க்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இங்கே தந்தை கடவுளுடைய வார்த்தையாக பிறக்கக்கூடிய இயேசுவினுடைய பிரசன்னம் எப்படி உயிருள்ள வார்த்தை இங்கே வாழ்வு பெறுகிறது என்பதற்கு கூட இது ஒரு சிறந்த சாட்சியாக இருக்கிறது. இதைத்தான் புனித அகஸ்தினார் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இவ்வாறு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை தந்தையினுடைய கரத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது ஆலயத்தின் திரை இரண்டாக கிழிக்கப்பட்டது என்று சொன்னார். நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆலயத்தின் திரை இரண்டாக கிழிக்கப்படுவது போல செக்கரியாவுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு அங்கே வார்த்தை வெளிப்படுகிறது. இயேசு என்கின்ற மீட்பர் இந்த உலகிற்கு மீட்பர் என்பதை வெளிப்படுத்துகின்ற அந்த ஆலயத்தினுடைய திரை இரண்டாக கிழிக்கப்படுவது போல செக்கரியாவுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு வார்த்தை இங்கே இறைவனுடைய வார்த்தை பிரசன்னமாக்கப்படுகிறது என்று புனித அகஸ்தினார் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இவ்வாறு ஒப்பிட்டு எழுதுகிறார். ஆலயத்தினுடைய திரை கிழிக்கப்படுவதும் செக்கரியாவுடைய கட்டவிழ்க்கப்படுவதும் அந்த அளவிற்கு வார்த்தை உயிரோட்டம் உள்ளது என்று சொல்லுகிறார். பிரியமான நம்பி தேவ பிள்ளைகளே, இவர்கள் மட்டுமல்ல, நாமும் இவர்களைப் போல ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான். ஆண்டவருடைய முன்னிலையிலே நீங்களும் நானும் விலை மதிக்கப்பட்டவர்கள் தான். ஆகவே இறைவனுடைய முன்னிலையில் ஆபிரகாம், சாராள், சுவைக்கின் அன்னாள், செக்கரியா, எலிசபெத் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய முன்னிலையில் பெருமையாக காணப்படுகிறார்களோ அவர்களைப் போல அந்த வரிசையில் நாமும் இருக்கிறோம். எனவே இவர்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு உகந்தவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்ந்தோம் என்றால் நாமும் நல்ல மரத்தின் நல்ல கனிகளை தருவோம். திருமுழுக்கு யோவான் எந்த அளவிற்கு இயேசுவுக்காக இந்த மண்ணுலகிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்வையும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழுவோம். இறைவன் என்றும் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமீன். ஒரே கடவுளை நம்புகின்றேன்,
விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பெயருமானது அப்பத்தை நமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பெயருமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டி உள்ளார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்திற்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சிமையை புகழ்கின்றோம். மனிதராய் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் தொள்ளினார்.
இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒரே மீட்பு அளிக்கும் செம்மறியாக சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கு ஏற்படுத்திய கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்கு ஆட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பெறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் இம்மண்ணுலகிலும் இடையராதுமது மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையர் ஆகியோரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு திரும்புகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு மற்றும் இவ்வுலகில் மக்குவதவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி மற்றும் அளித்துள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் நம்மை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் கடவுளின் இரக்க பெருக்கத்தால் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்தது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக செம்மறியின் விருந்தை உட்கொண்ட ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்தது போல அவர் வருவார் என முன்னறிவித்த கிறிஸ்துவை தமது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்